ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். துலாம் ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வருது. தொழிலில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஆமாம், நன்மைகளை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை யாராவது களவாடிட்டு போயிடுவாங்க, இல்லைனா பணத்தை எங்கேயாவது மறந்து வச்சிருவீங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துட்டு மறந்துடுவீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. சரி, இதெல்லாம் யாருக்கு நடக்கும், எந்தெந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொன், தங்கம், தங்க ஆபரணம், தங்கத்தை நீங்கள் தயாரித்து செஞ்சு மற்ற கடைகளுக்கு கொடுக்குறவங்க, இல்லை வெள்ளியுடைய வாங்கி, இல்லை வெள்ளி ஆசாரியாக நீங்கள் இருக்கிறது, தங்க ஆசாரியாக இருக்கிறது, தங்க கடை வச்சு நடத்துகிறவங்க, தங்கத்தை பெருமளவில் கொள்முதல் பண்ணி விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஒரு சூப்பரான காலகட்டங்கள். தங்கத்தோட விலை இப்போ குறையும், இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஒரு செட்டில் நின்று அங்கேருந்து மேலே மறுபடியும் போகும். பெருமளவு லாபம் வரும். ஸோ முதல் ஒரு 6 மாதம் தங்கத்தின் விலை குறைவாக இருந்தாலும் வியாபாரம் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும், உற்பத்தியும் நன்றாகவே நடக்கும். அதை தொடர்ந்து உங்களுடைய லாபங்களும் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். இதுக்கடுத்து அழகு சார்ந்த நிலையங்கள், அழகு பொருட்கள் தயாரிக்கிறவங்க, அழகு பொருட்களை மார்க்கெட் பண்ணுறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, பூ அந்த மாதிரியான பொருட்கள், பூக்கடை, வாசன திரவியம் தயாரிப்பு, ஆடம்பர கலைப்பொருட்கள், இல்லை கலைப்பொருட்கள் தயாரிக்கிறது, ரொம்ப ப்ரீமியம் ரேஞ்சு ப்ராடக்டை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய எல்லா தொழிலுமே சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் அதை எப்படி பேக் பண்ண போகிறீங்க, மார்க்கெட் பண்ண போகிறீங்கன்றதில் மட்டும்தான் இது எல்லாமே இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். துலாம் ராசி நேயர்களுக்கு வட்டி தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. பணத்தை நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு வராத பணத்தை நீங்கள் வேறு மாதிரி தான் வசூல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சில நேரங்களில் வழக்குகள் கூட உருவாகும். அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. பட் இருந்தாலும் அந்த வழக்குகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். நீங்கள் ஒரு செலவுக்கு 2 செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி விடலாம். அதனால் இந்த பணம் வசூல் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வட்டி தொழில் செய்கிறவங்க. அதோட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு ஏதாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி அந்த வழக்கு விஷயத்தை தீர்த்து வைப்பார். அந்த வழக்கின் மீதான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதை சனி உருவாக்குவார்ன்றதில், சனி அந்த வழக்கை தீர்த்து வைக்கக்கூடிய கண்டிஷனில் இருப்பார். குருவுடைய உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை துலாம் ராசிக்கு வழக்குகள் சாதகமான முறையில் தீர்ப்பாகி வரும். அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் இந்த உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு துலாம் ராசிக்காரர் இருந்தாலே போதும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லைன்னா வழக்குகள், இல்லை இப்போ பேசி நம்ம ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணும், பங்காளிகளுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணும், தாத்தா பாட்டி சொத்து இருக்குது அதை எல்லாரும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் ஒரு துலாம் ராசி இருந்தால் சாதகமாக உங்களுக்கு தான் அமையும்ன்றதை நீங்கள் தயாராக இதை புரிஞ்சு வச்சுக்கிங்க. பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஃபைனான்ஸ், அது இல்லாமல் பேங்கிங் அண்டு ஃபைனான்ஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ், இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு சூப்பராக இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் மற்றவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தைரியமாக நீங்கள் ஒரு நம்பிக்கை சொல்லி நீங்கள் வாங்கலாம். அது அந்த ஒரு நம்பிக்கையை உருவாக்கி தரும். கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சீட்டு சேர்த்துறாங்க இல்லைங்களா, பண்டிகை சீட்டு, இல்லைன்னா பெரிய லட்ச ரூபா சீட்டு, இந்த மாதிரி சீட்டு சேர்த்துறவங்களுக்கும், பெரிய பெரிய சீட்டு நடத்துகிற துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தொழிலில் மேன்மேலும் பெருகி தான் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த டைம், இந்த குரு உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை 10ஆம் இடத்துல நின்று பெரும் செல்வத்தை சேர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, துலாம் ராசிக்கு
6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்பப்போ சில வழக்குகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த பணம் வர்றதை கொஞ்சம் நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் ஃபீல்டு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நெருக்கடிகள் வரும், ஆனால் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக போயிடும். நிதி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் உங்கள் கையில் அதிகமாக பிறந்ததுன்றதுனால சில தவறான காரியங்கள்லேயோ இல்லை தவறான சகவாசத்துக்குள்ளேயோ போய் நீங்கள் கை வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துடும். அதனால் ஏன்னா இது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசையை தூண்டும். இந்த தூண்டுதலின் போது குருவும் உங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நீதித்துறையில் இருக்கிறவங்களுடைய நீதிகள் பெரும் அளவில் புகழ் பெற்று பேசப்படும். நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும் விருதுகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு சமூகத்தில் ஒரு பேரும் புகழும் அந்தஸ்தும் சம்பாதிச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். அதே போல் தங்கும் விடுதி, கேளிக்கை விடுதி, இந்த சூதாட்டம் நடத்துறது, அப்புறம் சாராய கடை, இதை ஒட்டி இருக்கிறவங்க இல்லை அதை சார்ந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலமாக இருக்கும். நல்ல ஒரு லாபங்களும் உருவாக்கி கொடுக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அழகு நிலையம் சூப்பராக இருக்கும், நடிப்புத்துறை சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பாட்டு தொழில் அதுவும் சூப்பராக இருக்கும், நாடகம் போடுறவங்களுக்கு அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு ஒரு அருமையான டைம்னு சொல்லலாம். புரோக்கரேஜ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் 2 பேர் இருக்கும். முன்பாதி ஒரு பேர், பின்பாதி ஒரு பேராக இருக்கும். அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த பேரை மாற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை 2 பாகமான பேராக மாற்றிக்கலாம். இப்போ விஜய குமார் இப்படி 2ஆக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி 2 பாகமான பேராக மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்வில் உருவாகும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை கெடுப்பது, இல்லைன்னா குழந்தைகளை ஹாஸ்டலில் போய் தங்கி வைக்கிறது, தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க வைக்கிறது, பெரியப்பா வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களை குழந்தைகளிடமிருந்து ஒன்று உங்களை பிரிப்பாங்க, இல்லை உங்களிடமிருந்து குழந்தைகளை பிரிப்பாங்க. அதே நேரம் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். காலில் அடிப்படாமல் பார்த்துக்குங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு வலி, முதுகு வலி, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு நோயை கொடுத்து அதன் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்களையோ வருத்தங்களையோ உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு வரும். இருந்தாலும் இதெல்லாமே குரு பார்வையில் இருக்கிறதுனால அதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு வைத்தியமும் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் ஒரு ரொம்ப நாள் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. இருந்தாலும் ஒரு 15 நாள் 20 நாள் அதனுடைய ஒரு சிரமங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். 11ஆம் இடத்துல இருக்கிற கேது சித்தப்பா மூலியமாகவோ இல்லை அண்ணன் மூலமாகவோ ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு. இல்லைன்னா அண்ணன் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறேன், நான் படிக்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது போவார். தொழில் செய்ய போவார், நான் கற்றுக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னுவார், இன்டர்ன்ஷிப்பில் போகிறேன்னுவார். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். திருமணத்திற்கு காத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காத்திருந்தே செய்யலாம். இப்போ அவசரப்படாதீங்க. தொழிலுக்கு ரொம்ப அற்புதமான காலம்ங்கிறதுனால தொழிலில் கவனம் செலுத்துங்க. திருமணம், காதல் போன்ற விஷயங்களில் இப்போ கவனம் செலுத்துவது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதே போல் உங்களுக்கு பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு ஆடை ஆபரணம், பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை வாங்கி தருவார். குறிப்பாக ஆடி மாதத்தில் இல்லைன்னா ஜூலை அந்த மாதிரியான மாதங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா எழுதிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடனடியாக நீங்கள் வேலையை எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த டைம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஐப்பசி மாதம்னு சொல்லக்கூடிய அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாகும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யத்தான் காத்திருக்குது. இதுக்கு நடுவில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது தடை, தாமதம், சிக்கல்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பௌர்ணமி தினமும் சுவாதி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய அந்த நாளில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கோ இல்லை திருப்பதி கோயிலுக்கோ, அப்படி இல்லைன்னா
கோதண்ட ராமர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். அதை கூகுளில் தேடி பாருங்கள். அந்த கோவில் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள், இல்லைன்னா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கேயும் கூட போயிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். விருச்சிகத்துக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப அற்புதமான விருச்சிக ராசிக்கு ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. கடந்த 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கஷ்டம், நஷ்டம், பெரிய சிக்கலில் இருக்காங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 6 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. அது குறிப்பாக சொல்ல போனால் 2019 20 சூப்பராக இருந்துச்சு, 21 சுமாராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த ஒரு 3.5 வருஷம் to 4 வருஷ காலம் அவங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம். ஒன்று எடுத்தால் ஒன்று எடுத்தால் ஒன்று எடுத்தால் ஒன்றுன்னு பிரச்சனை மேலே பிரச்சனை. யாருடா காப்பாற்றுவா, எப்படா அந்த பிரச்சனை தீரும்? இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நாமளும் இதை பல இடங்களில் பார்க்குறோம். குறிப்பாக பண விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருது. சரி, இதெல்லாம் இப்போ மாறுமா, இந்த குரு பெயர்ச்சி மாற்றி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், மாற்றி கொடுக்கும். எப்படியெல்லாம் மாற்றி கொடுக்கும் அப்படின்னா எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கும். அது இந்த வழியில் தான் செயல்படும் அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லா வகையிலுமே ஒரு நம்பிக்கையான ஒரு சப்போர்ட்டான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தான். சரிங்க, இது என்ன செய்யும்? முதல் விஷயம், குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகுது. அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுது. இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னா உழைக்காமல் ஒன்று சேர்வது, இல்லைன்னா ஆசீர்வாதத்தின் மூலமாக சேர்வது. அதுவாகவே நம்ம மடிமேலே விழுகிற மாதிரி ஒரு கற்பனைக்கு சொன்னோன்னா அந்த மாதிரி உங்களை எல்லாமே தேடி தேடி வரும். எப்படி வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக வரும். சிலருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல தொழில் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியில் தான் பணம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மல்டி ஸ்ட்ரீம் இன்கம் அப்படின்னு சொல்கிற மெத்தடில் பல்வகைப்பட்ட விஷயங்கள் மூலமாக பணம் வரும். மிகப்பெரிய அறிவாளிகள் தான், ரொம்பவும் அனுபவம் உள்ளவங்க தான், எதுலேயுமே ஒரு தைரியமாக இறங்கி அதை இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு போராடக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவங்க தான். இருந்தாலும் காலம் கணிஞ்சு வரல, அதனால் உங்களுக்கு இவ்வளவு நாள் நல்லதுகள் நடக்கலை. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, மாறி இருக்குது. குழந்தைகள் வகையில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த குருவுடைய பார்வையால் 5ஆம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அப்போ குழந்தைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பண வருவாயும் கிடைக்கலாம், பேரும் கிடைக்கலாம், புகழும் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் குழந்தைகள் கொஞ்ச நாள் உங்களை விட்டு வெளியே இருக்கிறதோ தனிச்சு இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி இந்த விஷயத்தை செஞ்சு வைக்கும். அப்போ குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அவங்க கல்விக்காக பிரியலாம், இல்லை அப்படின்னா தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியலாம், அப்படி இல்லைன்னா திருமணத்திற்கு பிறகு பிரியலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வெளிநாடு கல்வி இது போன்ற விஷயத்துக்காக பிரியலாம், வேலைக்காக பிரியலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்க குடும்பத்தை விட்டு கட்டாயம் பிரியணும்னு வரும். அதே நேரத்தில் குடும்பத்துக்கு இவங்களால் ஒரு மிகப்பெரிய வருமானம் அப்படிங்கிறதும் வரும். ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துக்கு குழந்தைகளால் நன்மையே விளையும். இந்த ராகு கேதுக்கள் 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால இவ்வளவு நாள் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளை இந்த குரு பெயர்ச்சி மாற்றி கொடுக்கும். தாயாருக்கு சில நேரங்களில் ஏதாவது உடல்நிலையில் கோளாறு ஏற்படலாம். அதே போல் தாயார் வீடு வாங்கிறது, அவங்களுடைய குடும்பத்துக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான ஏதாவது விஷயத்தை செய்கிறது, தாயார் உங்களுக்கு திடீர்னு நகை பணம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட செஞ்சு தாயார் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, எந்தெந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னா, முதல்ல உணவு சார்ந்த தொழில், ஜூஸு, தண்ணி, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல்ஸு, அப்புறம் ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி இனிப்பு, பேக்கரி இது வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான காலமாக அமைய போகுது. அதோடு சேர்த்து சந்தை வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான
ஒரு காலமாக அமைய போகுது. பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணி விற்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக அமைய போகுது. துப்புரவு தொழிலாளர்களுக்கு அற்புதமான காலம். ஆப்ரேஷன் தியேட்டர் வச்சுருக்கிற டாக்டர்ஸுக்கு வந்து அதை நிறைய வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நேரமாக வரப்போகுது. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, ரோடு கான்ட்ராக்டு, சுரங்கம், அப்புறம் வந்து இந்த டாய்லெட்டு, அப்புறம் சைக்கிள் ஸ்டாண்டு, இல்லைன்னா கவர்மெண்ட் இடங்களையே வந்து ஏதாவது வாடகைக்கு எடுத்து அதன் மூலமா ஒரு தொழில் செய்யக்கூடியது, இந்த மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்டை எடுத்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸ் போட்டு வச்சவங்களுக்கு இந்த முறையில் ஒரு பணம் வரப்போகுது, அதுவும் ஒரு மிகப்பெரிய இது கிடைக்கும். இந்த காலத்தை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு புதையல் கிடைக்கும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டயத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மை நடக்க போகுது. அது அவங்க வாழ்க்கையிலே எதிர்பார்த்திருக்காத அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு நன்மை நடக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து உண்மையே பேசணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும். அது உங்களால் பேச முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை இதையும் எதோ பேசுவீங்க. வெளியிருந்து பார்க்குறவங்க உங்கள் மீதான நம்பிக்கை குறைபாடோடு தான் இருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலங்கள் ஒரு அற்புதமான, அமோகமான, அட்டகாசமான ஒரு காலங்களாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வயதுக்கு மீறிய நபர்களோட பழகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவங்கள வந்து உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கோ பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த லேபரேட்டரி வச்சுருக்கிறவங்க, ஆராய்ச்சி தொழிலில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க, வெளிநாடு போய் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலங்கள் ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கசாப்பு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு சூப்பராக இருக்கும். மீட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ பணம் வருது அப்படின்னும் போதே நீங்கள் பணம் அதிகமாக செலவு பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஏதோ ஒரு வகையில் வர்ற பணம் உங்கள் கையில் நிற்காது. அதில் வந்து உறுதி. ஒன்று நீங்கள் வந்து தங்கையாக சேர்த்தலாம், அப்படி இல்லை நிலமாக வாங்கி போடலாம், இல்லைன்னா உங்களுடைய பழைய கடன்களெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய பணம் கையில் தங்காது, ஆனால் பணம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். மனசில் இருக்கிற காயங்கள் எல்லாம் இப்போ மாறக்கூடிய நேரம். சில விஷயங்களையாவது நீங்கள் உங்களுடைய மனசுக்கு நெருக்கமான, மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசி பழகி சில விஷயங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து எல்லா நன்மைகளும் செஞ்சாலும் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு வந்து நெருக்கடிகளை கொடுப்பாரானா, ஆமாம் கொடுப்பாரு. வயிறு சார்ந்த தொந்தரவுகள், உணவு செரிமான கோளாறு, சில நேரங்களில் வந்து ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன் இப்படியும் கொடுப்பாரு. உங்கள் சகோதரிகள் வகையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு. தாய்மாமா மூலியமாக தாய்மாமாவுக்கு வந்து உடல்நிலையில் ஏதாவது கோளாறு ஏற்படும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், நேரில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏதோ ஒரு சில நெருக்கடியான சிக்கல்கள் வரத்தான் செய்யும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது, 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றி அடைஞ்சு நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் சிறப்பாக போவீங்க அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவாக காட்டுது. உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க, சட்டத்துறையில் இருக்கிறவங்க, போலீஸாக இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சில நெருக்கடிகள் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவமானம் ஏற்படும்ன்றதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அவமானத்துக்கு ஒன்று துணிஞ்சு தயாராக இருங்க. இல்லைன்னா அந்த அவமானத்தை ஏற்படும் போது உங்களை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு அதுக்குரிய ஏதாவது ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிங்க. செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துகிறவங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னாடி அந்த ஒரு ஆகஸ்ட்டு அக்டோபர் அந்த டயத்தில் திடீர்னு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உருவாக்கி தரும். கொஞ்சம் உடல் நலத்தை கவனமாக இருக்கணும் அப்படின்னா எங்கெங்கே உடல் நலத்தை கவனம் இருக்கணும், கழிவு போகக்கூடிய ஆசனவாய், அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த 2 இடங்களில் உங்களுக்கு சிக்கல் வரலாம். தொண்டையில் ஏதாவது சிக்கல் வரலாம், பார்த்து இருந்துக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய அளவில் வராது. சில நேரங்களில் வந்து சுவாச கோளாறு அல்லது பல்லு, எலும்பு இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய இயந்திரங்களை வச்சு பயன்படுத்துகிறவங்க எலும்பில் அடிப்படாமல் பார்த்துக்குங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வந்து
சில கோளாறுகளை இத்தனை வருஷம் செஞ்சிட்டு இருந்தாலும் கூட இப்போ வந்திருக்கிற குரு அந்த கேதுவை ஓவர்டேக் பண்ணி உங்களுக்கு ஒரு நிம்மதியை உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வீட்டுடைய தென்பக்கத்துலேயோ இல்லை வடப்பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து மாற்றிக்கிங்க. இல்லை ஆல்ரெடி அது உடஞ்ச கண்ணாடியாக இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கிங்க, அது உங்களுக்கு நல்லது. வலது பக்கத்தில் ஏதாவது காயங்கள் ஏற்படும், அந்த தழும்புகள் ஏற்படும், அதுவும் அமையாமல் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதையும் சரி பண்ணிக்கிங்க. நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பொய் சொல்லாமல் இருக்க பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அன்பானவர் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த சில நெருக்கடியான சூழ்நிலை வரும்போதும் நீங்கள் அதில் கொஞ்சம் அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சூப்பரான காலமாக இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் சில சங்கடங்கள் அப்படியே உங்களை மேலே தூக்கிட்டு போகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வயதுக்கு மீறிய நட்பு உருவாகும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. திருமணத்திற்காக காத்திருக்க பொண்ணுங்களாக இருந்தால் உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஆண்களுக்கும் திருமணத்திற்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குதானா? ஆமாம், சூப்பராக ஒரு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம் இன்னும் சேரலை. வீடு உங்களுடைய சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க, நீங்கள் வீடு வாங்க முடியாது. காத்துருங்க, ஒரு வருஷம் கழித்து வீடு வாங்கிக்கலாம். எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது, மலைக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அந்த மாதிரி மலை பிரதேசங்களில் போயிட்டு சாமி கும்பிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. ஒரு விஷயம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. உங்களுக்கு இதையும் இப்போ இந்த வரக்கூடிய நாட்களில் ஏதாவது தடையோ தாமதமோ கொஞ்சம் சிக்கலோ வரும்போது உங்களை அங்கேருந்து ஒரு காப்பாற்றி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முருகன் கோயிலுக்கு, எந்த முருகன் வேணால் போகலாம். அது பழனி முருகன், திருச்செந்தூர் முருகனெல்லாம் கிடையாது. எந்த முருகன் கோயிலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு செவ்வரளி பூ கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. முருகனுக்கு பிடிச்ச அந்த சஷ்டியிலேயே சஷ்டி திதியும் மிருகசீரிச நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் நீங்கள் போயிட்டு முருகனை சும்மா போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளோ தடைகளோ தாமதமோ நீங்கி உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக அற்புதமாக இருக்கும்ன்றதுல சந்தேகம்.